அப்ப நீங்க வாக்கு கேட்கும் போது நாங்க அப்பாவின் சிறைவாசிகளா இருக்குது, வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்க எப்படி பயங்கரவாதி தீவிரவாதிகளா வரோம்? நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறா, 4 ஆண்டு முடிஞ்சு போச்சு. இதை விட கொடுமை, 3 சிறை கைதிகள் உடல் நலிவுட்டுட்டா எங்களுக்கு வயதாச்சு, எங்களுக்கு முன் விடுதலை செய்யுங்கன்னு உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்தவன் நீதிமன்றம் சொல்லுது அவர்களே உடல்நிலை காரணம் கருதி அவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு. நீங்க கொண்டு போகணும் மக்கள்கிட்ட, விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுது. அதுக்கு தமிழ்நாடு அரசு, இந்த அரசு 10 மணி தாக்கல் செய்து உடன் பிறந்தார். சிறைக்கு சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள். 25 வருஷம் கழிச்சு சொல்லுது, இன்னும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள். இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு 10 மணி தாக்கல் பண்ணணும். ஆனால் வெளியில வந்து நாங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் காவலர்கள். இன்னும் பேசிட்டு இருக்கு, இன்னும் பேசுது. இந்த கொடுமையில எங்களுக்கு, நாங்க கையேறு நிலையில் அதிகாரமற்று நிற்கதியாக நிற்கிற எளிய பிள்ளைகள், எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி போராட்டம் தான். போராட்டம் ஒண்ணுதான் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் இல்ல, போராடி சாதிக்க வேண்டிய காலத்துக்கு நிக்கிறோம். அதனால எங்க பிள்ளைகள் அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில வர எங்களுக்கு வாய்ப்பு தரணும். 2வது, இந்த தேவையற்ற தாக்குறது, அடிக்கிறது, எவன் கேட்பா, அவனுக்குன்னு யார் இருக்கா, அந்த எண்ணத்துல நீங்க தொட்டதுக்கெல்லாம் கை வச்சு நீங்க அடிச்சிட்டு இருக்கு நல்லா. ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சீங்க, அப்ப நாங்க கடும் கண்டனத்தை தெரிவிச்சு இது பண்றோம். இப்பவும் மறுபடியும் அதையே செய்வீங்க, அதையே செய்வீங்க. அது அவ்வளவு நல்ல போக்கு இல்லை. இதை நீங்க ஜெயராஜையும் பெண்ணிங்ஸையும் விசாரணை கூட்டி போய் காவல் நிலையத்தில் அடிச்சு கொண்டீங்க. இப்ப திருப்பணத்துல அஜித்தை வந்து விசாரணைங்கிறத காவல் நிலையத்தை கொண்டு போல எங்க ஒரு இடத்துல வச்சு அடிச்சு கொண்டு விட்டீங்க. இதே தானே இப்ப தங்கச்சி சொல்றாங்கல்ல, தற்கொலை சொல்லி செத்து போடாங்க, எங்க மார்க்கம் அனுமதிக்கல அதான் சொல்லுது. கொடுத்த உயிரை எடுத்துக்கொள்ள அல்லாஹ் ஒருவனை தவிர எவனுக்கு அனுமதி இல்லைன்னு எங்க மார்க்கம் நம்புது. அதனால அது ஹராம், அவன் செய்ய மாட்டான். நீ அடிச்சு துன்புறுத்தி குற்றத்தை ஒத்துக்க, குற்றவாளியா இருந்தா தானே ஒத்துப்பான். அப்படி ஒண்ணும் கோடைகள் இல்லையே. குற்றம் செஞ்சா ஆமா குற்றம் செஞ்சோம், அதுக்கு ஒரு வரையறை இருக்கு, முறை இருக்குல்ல. அதனால எங்களுக்கு ஒரு வழி இல்லை. நாங்கள் வந்து இந்த தாயின் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதமும் போராட்டம் தான். அதனால இப்ப தொடர்ச்சியா எனக்கு வந்து இந்த தொடர் போராட்டங்களும் இதுகள் இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் முதல் மாபெரும் போராட்டத்தை செய்யும். எங்க விடுதலை இந்த பிள்ளை